எனக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில ஒரு முடிவோட தான் இருக்காரு. ஆனா அந்த முடிவு வந்துகிட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஹார்ஷா வந்துகிட்டு ஹேண்டில் பண்ண போறாரா, இல்ல வந்துகிட்டு ரொம்ப வந்துகிட்டு மென்மையா ஹேண்டில் பண்ண போறாரா தான் இங்க ஒரு விஷயம். இது குறித்து தன்னை சுற்றியுள்ள முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் அது குறித்து நீங்க பேசவே பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கர்நாடக மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் நமக்கு தமிழகத்துக்கு தண்ணி தரதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு. ஆனால் கர்நாடகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் மற்றும் சில விவசாயிகள் வந்துகிட்டு இல்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதனால தான் அவர் வந்துகிட்டு, அதாவது கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்கள் அவர் தண்ணீர் தர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் தயங்குறாரு. ஸோ இதை வந்து சட்டப்பூர்வமா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்னா சட்டப்பூர்வமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு சொல்லப்படுறதா. நம்ம அதாவது கர்நாடக மாநிலத்தை எதிர்க்க வேண்டாம். இதற்கு முன்னாடி நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் செய்ய முடியாததை நம்ம வந்து செய்து காட்டினா தான் மக்கள் நம்ம மேல வந்து அதிக நம்பிக்கை வைப்பாங்க. அதனால வந்துகிட்டு நம்ம பொறுமையா அழகா ஸ்மூத்தா சீக்கிரமா உடன்படிக்கை, அதாவது இந்த காவிரி நதி பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்கலாம். அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கு, வாய் திறக்க வேண்டாம் பொதுவான இடங்கள்ல அப்படிங்கிறத ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கிய அமைச்சர்களுக்குலாம் சொல்லியிருக்காரா. அதனால தான் வந்துகிட்டு விஜய் அவர்களை தவிர விஜய் அவர்களே சில நேரத்தில் இந்த காவிரி நதி பிரச்சனையை பத்திக்கிட்டு வெளிப்படையா பேச மாட்டார். ஏன் தெரியுமா? இதற்கு பின்னால வந்துகிட்டு இதோடைய, அதாவது காவிரி நதி பிரச்சனையை தீர்க்கும் வகையில சில விஷயங்கள் வந்துட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே செய்யலாம். எதுக்கு? அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வர்றப்ப பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில, அதாவது மத்திய அரசு நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ இல்ல கர்நாடக மாநிலம் சப்போர்ட் பண்ணுதோ இல்ல, அந்த இறைவனே வந்து தமிழகத்துக்கு அட போட ஆண்டவனே நான் உங்க பக்கம் இருக்கேன், நீங்க ஏன்டா பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு தான் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, கர்நாடகத்திட்ட நம்ம தமிழகம் வந்துக்கிட்டு தமிழக விவசாய நலனுக்காக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவக கட்சி சார்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. ஏன் ஆகஸ்ட் 3 நேராக வந்து உங்களை சந்திக்கிறேன், அதற்கான ஒரு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்போதைக்கு நீங்கள் வந்து கர்நாடக மாநிலம் வர வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து பேசுறதுக்கான சாதகமான சூழ்நிலை இப்போ கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய சில பேர் வந்துக்கிட்டு போராட்டம் மந்த் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கையெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெங்களூர் அந்த விமான நிலையம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து முற்றுகை போராட்டம் நடத்துவாங்க. அதனால இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம், சொல்கிறேன் ஒரு நாள் வந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எப்பயுமே இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து விஜய் அவர்கள் எப்போ போனாலுமே வந்துட்டு இதே மாதிரி பிரச்சனை கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும். இப்போதைக்கு என்னன்னா, காவிரி நீர் மேலாண்மை வாரியம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 15 நாட்களுக்கு நீங்கள் கர்நாடக மாநிலம் நீங்கள் வந்து கண்டிப்பாக 3500 கன அடி நீர் நீங்கள் வந்து தமிழகத்துக்கு திறந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய போராட்டங்கள், கன்னட அமைப்பு போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் வாபஸ் வாங்குங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது இயற்கை என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் சமம் தான், இல்லாதவங்க இருக்கு தர்றது ஒரு நியாயமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக கர்நாடக மாநிலத்தில் மழை கொட்டுன்னு கொட்டுது. அதனால் வந்துக்கிட்டு நம்மளுடைய நீர்மட்டம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு, அணைகளில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்துக்கிட்டு தமிழகத்துக்கு கபினி அணை இருக்கு இல்லையா, அங்கேருந்து தண்ணி வரும், அந்த கபினி அணையோட நீர்மட்டம் உயர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன அந்த போராட்டங்களை வாபஸ் வாங்கினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா நாளைக்கு வந்து கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு திரும்ப வந்து மழை பெஞ்சு அதிகமான வெள்ளம் வரக்கூடிய சூழ்நிலை, அங்க அணையில இருக்கக்கூடிய நீர்மட்டம் உயர உயர வெள்ளம் வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து 3500 கன அடி நீர் வந்து மேல அந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் வந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப மழை பெஞ்சு அணையில நீர்மட்டம் உயர்றதை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 3500 கன அடி திறந்து விட்டோம்னா நம்மளுடைய அணையில வந்துக்கிட்டு தண்ணி வந்து இன்னமும் இருக்கும். அதனால பாதிக்கப்பட போறது கர்நாடக மாநிலமும் கர்நாடக மக்களும் தான். வெள்ளம் வந்து அதிகமாக கரை புரண்டு ஓடிச்சுன்னா ரொம்ப மக்கள் தண்ணியில வந்துக்கிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால வந்துக்கிட்டு நிமிடத்துக்கு
10,000 கன அடி நீர் தண்ணியை வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுருவோம், அதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு அந்த ஆண்டவனே ஒரு முடிவு எடுத்தான் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு அடி தண்ணி தரமாட்டேன்ற உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, 3,500 கன அடிக்கு பதில் 10,000 கன அடி நீர் வந்து நீ திறந்து விடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்னைக்கு கர்நாடக மாநில அரசு வந்து முடிவெடுத்து இப்போ திறந்து விட்டுருக்கதா கிட்டத்தட்ட வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் கேட்குறப்ப உண்மையில் நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பல பேர் இந்த சூழ்நிலை பயன்படுத்தி நம்மளுடைய நம்ம தமிழக மக்கள் இந்த சமூக வலைதளத்தை யூஸ் பண்ணக்கூடிய பல பேர் வந்து என்ன சொல்றாங்க, இந்த நேரத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏன் நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தண்ணினா எங்களுக்கு இப்போ வேண்டாம், நீங்க தான் திறந்து விட மாட்டேன்றீங்களா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க சிஎம் அவர்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. ஏன் தெரியுமா, இதுதாங்க சரியான ரிவெஞ்ச். இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, இதுதான் சும்மா ஒரு மீம்ஸ் தான், மற்றபடி வந்து கண்டிப்பாக திறந்து விட்டு ஆகணும். திறந்து வரதுக்கு முன்னாடி முறையான எச்சரிக்கை கொடுத்து திறந்து விட்டுருவாங்க, கொஞ்சமாக படிப்படியாக திறந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்குமே நம்ம நம்புற ஆண்டவன் கைவிட மாட்டாங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சு அவங்க கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகளோட நீர்மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி சூழ்நிலையில மைசூர்ல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வந்துக்கிட்டு டி.கே. சிவகுமார் அவர்கள் போயிருக்காரு. ஆண்டவன் சன்னதியில் வந்து அவர் மனசார என்ன வேண்டிக்கிட்டா இருக்குது அவருக்கு தான் தெரியும். கடவுளே தெரியாதனமா வந்து தமிழக அரசுக்கு வந்து நாங்கள் தண்ணி தரமாட்ட சொல்லிட்டோம், நீங்களும் வந்துக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழையை வந்து எங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டு இருக்கீங்க, அதனால வந்துக்கிட்டு தண்ணியோட வரவு அதிகமா இருக்கு அணைகள்ல, அதனால வந்துட்டு நீர்மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பா நான் வந்து திறந்து விட்டு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு தான் ஒரு முக்கியமான வேண்டுகோளை கன்னட அமைப்புகளுக்கும் விவசாயிகளுக்கும் வச்சிருக்காரு போல. தயவு செஞ்சு வர ஆகஸ்ட் 13ஆம் தேதி நீங்க நடத்த இருக்கக்கூடிய அந்த பந்த் போராட்டத்தை வந்துக்கிட்டு வாபஸ் வாங்கிருங்க. நம்ம வந்து தமிழகத்திற்கு இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானது, நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்மளுடைய மாநில உரிமைகள் மூலமா தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் வந்து கொடுத்ததான் ஆகணும். இல்லாட்டினா நம்மளுடைய மக்கள் தான் வெள்ளத்துல பாதிக்கப்படுவாங்க, அதனால உங்களுடைய போராட்டத்தையும் பத்தியும் வாபஸ் வாங்கிருங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. எது எப்படியோ இன்னும் சிறிது நேரத்தில் வந்துட்டு நம்ம தமிழக அரசுக்கு கர்நாடக மாநில அரசு தமிழகத்துக்கு தேவையான காவிரி நதிநீரை நிமிடத்துக்கு 10,000 கன அடி நீர் திறந்து விட போறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தாலும் விஜய் அவர்கள், நம்மளுடைய மாநில முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லடா பாத்தியா. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்துக்கிட்டு ரொம்பவே வந்துக்கிட்டு ஒரு ஆன்மீக விஷயத்துல, அது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா பார்க்காம வந்துக்கிட்டு அவரும் மக்களுக்கு எந்த ஒரு மனுஷன் வந்து தான் மனசுல நல்ல விஷயம் நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறானோ அவன் என்ன செய்வானோ ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்தை எடுத்தா முடிச்சு ஆகணுங்கிற முனைப்புல தான் வந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவான், நடவடிக்கை எடுப்பான். அதே மாதிரி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான் எடுத்த அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் நல்ல ஒரு விஷயம் எடுக்கணும், நல்ல ஒரு விஷயம் வந்து முன்னெடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தண்ணீர் கிடைக்கணுங்கிற ஒரு முனைப்புல சில விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்துறதுனால தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போனாலும் இன்னைக்கு வந்துக்கிட்டு அந்த இயற்கையினையே நமக்கு வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்குற மாதிரி நம்ம தமிழக விவசாயிகளுக்கு ரொம்ப ஆறுதலா இத்தனை 10,000 கன அடி நீர் வந்து காவிரியிலிருந்து திறந்து விட போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியா பார்க்கப்படுது. இதை பற்றி கர்நாடக அரசு வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன சொல்ல போறாங்க, நம்மளுடைய தமிழக அரசு சார்பில் என்ன சொல்ல போறாங்க, இனி ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்துட்டு தமிழக அரசு சார்பாக வந்து நன்றியை தெரிவிக்க போறாங்களா, இதை வச்சு அரசியல் பண்ண போறாங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள கண்டிப்பா இதை பற்றி நான் ஷேர் பண்றேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளுடைய பாமுத்துக்குமார் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்